Hey everyone, so welcome back to the another video. TNPSC எக்ஸாமில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்புறம் மற்ற குரூப் எக்ஸாம்லாம் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது சரிங்களா. ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நீங்கள் வந்து 6th இருக்கும், 7th இருக்கும், அப்புறம் 8th இருக்கும், அப்புறம் 11th 12th இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். 11th 12th பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அந்த டாப்பிக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நோட்ஸ் வந்து ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் சரிங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பயே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன் சரிங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு சரிங்களா. இதுதான் அந்த நோட்ஸு. ஸோ இந்த நோட்ஸை பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஏன்னா சில லெசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சரிங்களா. ஸோ என்னோட நோட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோக்கு சைட்லேயே பார்த்தீங்கன்னா போடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்லா தெளிவாக எடுத்திருக்கேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா தெளிவாக வேறு பெண்ணில் வந்து மாற்றி எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கனெக்ட்லாம் வந்து பாக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். புக் பேக் கனெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்குறாங்க. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 200 பேஜ் வந்துருச்சு. நான் தனித்தனியாக அந்த மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஷீட்ஸ் வந்து பைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 100 ஷீட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நானும் இன்னும் இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. இப்போ தான் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் வந்து ரிவர்ஸ்லேருந்து வரேன் சரிங்களா. நீங்கள் வந்து இந்த ஹிஸ்ட்ரி சிலபஸை பார்த்தீங்கன்னா கீழேருந்து இருக்கும். அதாவது பண்பாடு, ஸோ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா கீழேருந்து நான் இப்போ தான் வந்திருக்கேன். இன்னும் வந்து பார்த்தோன்னா இண்டஸ் இருக்குது, முகல்ஸ் இருக்குது, குப்தாஸ் இருக்குது, டெல்லி சுல்தான்ஸ் இருக்குது, விஜயநகர பாமி இருக்குது, அப்புறம் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் போயிட்டு இருக்கு. மராத்தாஸ் வந்து என்ன எடுக்கணும். ஸோ அந்த மேலே இருக்க அந்த டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எடுக்கல சரிங்களா. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ வந்து நம்மளோட எஃபர்ட் போட்டு நம்ம எழுதுறோம். ஸோ நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக எல்லாருக்கும் கொடுத்தா அவங்க அந்த அளவுக்கு வந்து மதிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதாவது 50 to 100 அந்த ரேஞ்சு தான் சரிங்களா. அதுக்கு மேலே போகாது. பிடிஎஃப்ல சொல்கிறேன். ஸோ இதை பிரிண்ட் பண்ணி இந்த மாதிரி பைண்ட் பண்ணி வேணும்னா ஸோ இதுக்கான சார்ஜஸ் ஆகும் சரிங்களா. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து இந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது ஒரு நம்பர் தருவேன். ஸோ வேணும்னா அது கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டென்ட் எதுவும் மிஸ் ஆகாது. நான் வந்து சைடில் போகிறேன்னு சொன்னால, ஸோ அதில் பார்த்துக்கோங்க. நல்லா கிளியராக இருக்கும். நல்லா உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக்ஸையும் வந்து நோட்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி இருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் எந்த டாபிக்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் இப்போ தான் சேனல் புதுசாக இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு அடுத்தது வீடியோ பண்ண ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ மறக்காமல் எனக்காக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பாக கேட்டுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ் படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுங்க. நான் ஒரு 3 இயர்ஸாக இருக்கேன். ஆனால் இவனுங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதுக்கப்புறம் என்ன படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ ஒரு ஐடியா கொடுங்க. நான் ஜிஎஸ் தான் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன். ஸோ தமிழ் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா கொடுங்க. ஸோ நான் வந்து பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ சொல்லிட்டேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சதா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். ஸோ இதை பற்றி தான் சொல்ல வந்தேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். டாடா பாய்.